தெற்கு தாய்லாந்தில் நிலவும் மோதலுக்கு மத்தியஸ்தம் செய்யவும் இரு தரப்பினருக்கும் இடையிலான பதற்றத்தை முடிவுக்கு கொண்டு வரவும் மலேசியா தயாராக உள்ளது என்று பிரதமர் டதஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் தெரிவித்துள்ளார். தெற்கு தாய்லாந்தில் உள்ள பிரச்சினை தாய்லாந்து அரசாங்கத்தின் உள் விவகாரம் தொடர்பாக அவர்களை தாம் தொடர்பு கொண்டுள்ளதாகவும் அவர்கள் அங்கு பதற்றத்தை, குறிப்பாக இரு தரப்பிலும் வன்முறையை நிறுத்த தொடர்ந்து முயற்சி செய்ய விருப்பம் தெரிவித்துள்ளதாகவும் அன்வார் கூறினார். நேற்று தாமான் ஸ்ரீ செம்பாக்காவில் மாணவர்களுடன் நடைபெற்ற நல்லெண்ண கூட்டத்தில் கலந்து கொண்ட பிறகு அவர் செய்தியாளர்கள் மத்தியில் இதனை தெரிவித்தார். கடந்த ஆகஸ்ட் 5ஆம் தேதி தாய்லாந்தின் தெற்கு பகுதியில் உள்ள முஸ்லிம் குடியிருப்பாளர்கள் கடந்த சில தசாப்தங்களாக நீடித்த மோதலை முடிவுக்கு கொண்டு வருவதற்கு ஒரு சமாதான தூதராக பங்கு வகிக்குமாறு அன்வாரை கேட்டுக் கொண்டதாக ஊடகங்கள் செய்தி வெளியிட்டன என்பது குறிப்பிடத்தக்கது. அண்மையில் தாக்கல் செய்யப்பட்ட 13வது மலேசிய திட்டம் மிகவும் பலவீனமானது என்ற விமர்சனங்களுக்கு எதிராக ரவிசி ரம்லி தனது கருத்தை பதிவு செய்துள்ளார். 13வது மலேசிய திட்டம் என்பது உள்கட்டமைப்பு மற்றும் மேம்பாட்டு திட்டங்களின் பட்டியல் என்று அவர் கூறினார். அடுத்த 5 ஆண்டுகளில் என்ன செய்ய வேண்டும் என்பதை கோடிட்டு காட்டும் ஒரு கொள்கை ஆவணம் என்றும் அவர் சுட்டிக்காட்டினார். அரசாங்கத்தால் எடுக்கப்பட்ட அணுகுமுறையில் ஏற்பட்ட மாற்றம் பெரிதாக எதுவும் இல்லை என்ற உணர்வை சிலருக்கு ஏற்படுத்தி இருப்பதாக அண்மைய போட்காஸ்ட் நிகழ்ச்சியில் அவர் கூறினார். மாச்சாங் நாடாளுமன்ற உறுப்பினர் வான் அமாட் ஃபைசால் வான் அமாட் கமால் இந்த திட்டத்தில் வாவ் காரணி எதுவும் இல்லை என்றும் அது பெரும்பாலும் முந்தைய கொள்கைகளின் தொடர்ச்சியாக இருப்பதாகவும் கூறினார் என்பது குறிப்பிடத்தக்கது. 5 வயதில் பாலர் பள்ளியை கட்டாயமாக்குதல், 6 வயதில் 1ஆம் வகுப்பை தொடங்குதல் மற்றும் 16 வயதிற்குள் 5ஆம் படிவத்தை முடித்தல் என்ற 13வது மலேசிய திட்டத்தின் முன்மொழிவையும் ரவிசி ஆதரித்தார். இத்தகைய அணுகுமுறை இளைஞர்கள் 16 வயதில் பணியிடத்தில் சேரலாம் அல்லது ஒரு வருடம் முன்னதாகவே தங்கள் பட்டப்படிப்பை முடிக்கலாம் என்று பண்டான் நாடாளுமன்ற உறுப்பினருமான அவர் கூறினார். மலேசியா வயது மிகுந்தவர்களின் நாடாக மாறுவதால் இளைய பணியாளர்கள் தேவைப்படுவதால் இது போன்ற மாற்றம் அவசியம் என்று ரவிசி தெரிவித்தார். ஞாயிற்றுக்கிழமை கெந்திங் ஹைலண்ட்ஸில் வாகனம் ஓட்டிச் சென்ற போது ஒரு வாகனம் ஓட்டியை தாக்கியதாக கூறப்படும் 24 வயது நபரை போலீசார் கைது செய்தனர். காலை 9 மணி அளவில் பாதிக்கப்பட்டவர் கெந்திங் ஹைலண்ட்ஸில் இருந்து சுபாங்ஜயாவில் உள்ள தனது வீட்டிற்கு திரும்பிச் சென்று கொண்டிருந்த போது இந்த சம்பவம் நிகழ்ந்ததாக பென்தோங் காவல்துறை தலைவர் ஜைகாம் ககார் தெரிவித்தார். சந்தேக நபர் தனது காரை ஆபத்தான முறையில் ஓட்டிச் சென்று பல முறை பிரேக்குகளை அழுத்தி பாதிக்கப்பட்டவரின் வழியை தடுத்ததாக அவர் கூறினார். பாதிக்கப்பட்டவர் சந்தேக நபரின் வாகனத்தை முந்திச் சென்ற பிறகு சந்தேக நபர் துரத்திச் சென்று பாதிக்கப்பட்டவரின் வாகனத்தின் பின்புறத்தில் மோதினார் என்று அவர் ஒரு அறிக்கையில் தெரிவித்தார். சந்தேக நபர் திடீரென பாதிக்கப்பட்டவரின் முகத்தில் அடித்த போது இரு ஓட்டுநர்களும் தங்கள் வாகனங்களில் இருந்து கீழே இறங்கினர். சந்தேக நபர் பாதிக்கப்பட்டவரின் கழுத்திலும் காயம் ஏற்படுத்தியதாக ஜைகாம் கூறினார். பாதிக்கப்பட்டவரின் நண்பர்கள் 22 வயதுடைய ஒரு ஆணும் பெண்ணும் வாக்குவாதத்தை முடிவுக்கு கொண்டு வந்தனர். இதனை அடுத்து மாவட்ட காவல் தலைமையகத்தில் சந்தேக நபரை போலீசார் கைது செய்தனர். அவர் 4 நாட்கள் காவலில் வைக்கப்பட்டு நேற்று ஜாமீனில் விடுவிக்கப்பட்டார். ஸ்லாங்கூர் அம்பாங்கில் உள்ள ஒரு அடுக்குமாடி குடியிருப்பில் ஒரு சிறுவனால் 2 பூனை குட்டிகள் கொல்லப்பட்டதாக கூறப்படும் வழக்கை கால்நடை சேவைகள் துறைக்கு போலீசார் பரிந்துரைத்துள்ளனர். கடந்த மாதம் நடந்த சம்பவம் தொடர்பாக 4 காவல் புகார்கள் பதிவு செய்யப்பட்டதை அம்பாங்ஜியா காவல்துறை தலைவர் அசாம் இஸ்மாயில் உறுதிப்படுத்தினார். மேலும் சம்பவ இடத்தை பார்வையிட போலீசார் அனுப்பப்பட்டதாகவும் அவர் கூறினார். பின்னர் இந்த வழக்கு துறையின் உள்ளுலங்காட் பிரிவுக்கு அனுப்பப்பட்டதாக அவர் கூறினார். இது தொடர்பாக வைரலாக பரவிய சிசிடிவி காட்சிகள் அடுக்குமாடி குடியிருப்பின் 5வது மாடியில் உள்ள கூண்டிலிருந்து ஒரு சிறுவன் 2 பூனைக்குட்டிகளை எடுத்துச் செல்வதை காட்டுகிறது. பின்னர் 4வது மாடியில் விலங்குகள் இறந்து கிடப்பதை காட்டுகிறது. தாய்லாந்தின் பாங்காக்கில் நேற்று வேலை இல்லாத ஒருவரால் தீ வைக்கப்பட்ட சம்பவத்தில் 2 மலேசிய சுற்றுலா பயணிகள் படுகாயமுற்றனர். பாங்காக் நகர மையத்தில் உள்ள பிக் ஷி ஷாப்பிங் மாலுக்கு வெளியே படிக்கட்டில் அமர்ந்திருந்த போது இரவு 10 மணி அளவில் இச்சம்பவம் நிகழ்ந்ததாக லும்பினி காவல்துறை தலைவர் இங்யோஸ் ஸ்வானு தெரிவித்தார். முன்னாள் பாதுகாப்பு காவலரான சந்தேக நபர் தின்னர் நிரப்பப்பட்ட பிளாஸ்டிக் பாட்டிலை அந்த ஜோடி மீது ஊற்றியதாக பாங்காக் போஸ்ட் செய்தி வெளியிட்டுள்ளது. சந்தேக நபர் அவர்களை துரத்திச் சென்று தீ வைத்த நிலையில் அவர் பொதுமக்களால் வளைத்து பிடிக்கப்பட்டார். தற்போது இருவரும் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருவதாக இங்யோஸ் கூறினார். அண்மையில் பாதுகாப்பு காவலராக இருந்து பணிநீக்கம் செய்யப்பட்டதால் சந்தேக நபர் விரக்தி அடைந்து மலேசியர்களை தாக்கியதாக அவர் ஒப்புக்கொண்டார். மலேசியர்களுக்கு உதவ பொதுமக்கள் முன்வந்ததையும் தண்ணீர் பாட்டில்களால் தீயை அணைப்பதையும் காட்டும் காணொளி வைரலாகியது.
கோலாலம்பூர் சர்வதேச விமான நிலையத்தின் முனையம் ஒன்றில் கடந்த செவ்வாய்க்கிழமை 2578 சிவப்பு காது ஆமைகளை ஏற்றுமதி செய்ய முயன்றதாக இந்தியர் ஒருவர் சிப்பாங் அமர்வு நீதிமன்றத்தில் குற்றத்தை ஒப்புக்கொண்டார். நீதிபதி அமாட் ஃபுவாட் ஒஸ்மான் முன் தமிழில் குற்றச்சாட்டு வாசிக்கப்பட்ட பின்னர் செப்டம்பர் 19ஆம் தேதி தண்டனையை குறிப்பிடுவதற்காக தேதியிட்டார். ஆகஸ்ட் 5ஆம் தேதி இரவு 10:05 மணிக்கு KLIA முனையம் ஒன்றில் 2010ஆம் ஆண்டு வனவிலங்கு பாதுகாப்பு சட்டத்தின் 5வது அட்டவணையின் கீழ் கட்டுப்படுத்தப்பட்ட இனங்களாக கருதப்படும் 2578 சிவப்பு காது ஆமைகளை ஏற்றுமதி செய்ய முயன்றதாக அந்த நபர் மீது குற்றம் சாட்டப்பட்டது. அவர் மீது வனவிலங்கு பாதுகாப்பு சட்டம் 2010 பிரிவு 117 ஒன்றின் கீழ் தண்டனை சட்டத்தின் பிரிவு 511 சேர்த்து குற்றம் சாட்டப்பட்டது. மேலும் 30,000 ரிங்கிட் வரை அபராதம், அதிகபட்சமாக 1 வருடம் சிறை தண்டனை அல்லது இரண்டும் விதிக்கப்படலாம் என்பது குறிப்பிடத்தக்கது. கிள்ளான் இயல் இசை நாடக மன்றமும் கிள்ளான் மாவட்ட தமிழ் பள்ளி தலைமை ஆசிரியர் மன்றமும் இணைந்து நடத்தும் 21ஆம் மாணவர் பண்பாட்டு விழா நாளை மதியம் 2 மணி முதல் 6 மணி வரை கிள்ளான் சிம்பாங்லிமா தமிழ் பள்ளியில் நடைபெறுகிறது. போட்டிகளில் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு பரிசளிப்பு நிகழ்வோடு மாணவர்கள் படைக்கும் நடனங்கள், நேரடி பின்னணி இசையுடன் பாடல்கள் பாடும் தனித்திறன் படைப்பு என வண்ணமயமான விழாவாக அமைய உள்ளது. நம் இளைய தலைமுறையினருக்கு மாணவ பருவத்திலேயே பண்பாட்டு உணர்வை ஊட்டி எதிர்காலத்தில் நன்மக்களாக உருவாக வித்திடும் ஓர் அரிய முயற்சி இது. பங்கேற்கும் அனைத்து மாணவர்களுக்கும் பரிசுகள் உண்டு என்பதோடு அதிர்ஷ்ட குலுக்கிலும் பங்கு கொள்ள வாய்ப்பளிக்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த அதிர்ஷ்ட குலுக்கின் மூலம் லேப்டாப், ஸ்மார்ட் போன், டேப் போன்றவற்றை வெல்லும் வாய்ப்பும் உள்ளது. தொடக்கப்பள்ளி மற்றும் இடைநிலைப்பள்ளி மாணவர்கள், பெற்றோர்கள், ஆசிரியர்கள் என அனைவரையும் அன்போடு ஏற்பாட்டு குழுவினர் அழைக்கின்றனர். இந்த விழாவிற்கு ஆதரவு நல்கி கரம் கோர்க்கிறது ஓம்ஸ் அறவாரியம். விழாவில் ஒற்றுமைத்துறை துணை அமைச்சர் சரஸ்வதி கந்தசாமி, ஓம்ஸ் அறவாரிய தலைவர் ஓம்ஸ் பா தியாகராஜன் உட்பட பல முக்கிய பிரமுகர்கள் கலந்து கொள்கின்றனர். மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் நாளிதழை பாருங்கள். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் இணையதளம், தமிழ் மலர் செயலி மற்றும் மலர் டிவி யூடியூப் சேனலை வலம் வாருங்கள். எங்களோடு இணைந்திருக்க மலர் டிவியை பதிவு செய்து கொள்ளுங்கள். உறவுகள் மகிழ்ந்திட விருப்பம் மற்றும் பகிர்வு சேவையை சொடுக்கிடுங்கள்.